செஃப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமோடு வாழ வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்தவளாக இன்னைக்கு நாம பொட்டுக்கடலை பர்ஃபியும் பொட்டுக்கடலை உருண்டையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கப் பொட்டுக்கடலை எடுத்து வறுத்தெடுத்துக்கலாம். 1 கப் பொட்டுக்கடலை கடலை உருண்டைக்கும் மற்ற 1 கப் பொட்டுக்கடலை நம்ம பர்ஃபி செய்யறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கப் பொட்டுக்கடலை நல்லா வாசம் வரும் வரைக்கும் வறுத்தெடுத்துக்கிறேன். நிறம் மாறும் வரைக்கும் வறுக்க தேவையில்லை. நல்லா வாசம் வரும் வரைக்கும் மொறுமொறுப்பா வறுத்தெடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல கடலை உருண்டை தயார் பண்ணிக்கலாம். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கிறேன். சிறிதளவு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்துல மண் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் நம்ம நல்லா கரைச்சி எடுத்துட்டு வடிகட்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில வெள்ளை கரைசலை இன்னொரு பாத்திரத்துல மாத்திக்கிறேன். இப்போ வெல்லம் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு சிறிதளவு உப்பு, ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிறிதளவு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுக்கு பொடி சேர்க்குறப்போ கடலை உருண்டை நல்லா டேஸ்ட்டாக, கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாகு உருண்டு வர பதம் நமக்கு பாகு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் விட்டு பார்க்குறப்போ இந்த மாதிரி உருண்டு வரணும். இது சரியான பக்குவம், பாகுவோட சரியான பக்குவம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் பாகம் முருக விட்டுறக்கூடாது. ஓரளவு முருகினா போதும். ரொம்ப முருகினா கடலை உருண்டை இறுக்கமாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு முருகினா போதும். ரொம்ப அதிகமாக ஹீட் பண்ணக்கூடாது. பாகில் பொட்டுக்கடலை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ரொம்ப சுட சுட பிடிக்க முடியாது, கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கிறப்போ இதை பிடிச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இப்போ இதிலிருந்து தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டைங்களாக நமக்கு தேவையான கடலை உருண்டைங்களை பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லா கடலை உருண்டையும் நான் சூப்பராக பிடிச்சி எடுத்துட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பொட்டுக்கடலை உருண்டை சூப்பராக தயாராகிடுச்சு. மெயினாக பொட்டுக்கடலை, வெல்லம் இந்த 2 இன்க்ரீடியன்ஸையும் வச்சு நம்ம இந்த 2 ஸ்வீட்ஸையும் செய்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பொட்டுக்கடலை பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வறுத்து வச்சிருக்கிற 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். 2 ஏலம் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் பொட்டுக்கடலை 2 ஏலம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பர்ஃபி செய்கிறதுக்கு 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/2 கப் வெல்லம் போதும். 1/2 கப் வெல்லத்தோட 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பர்ஃபி நல்ல கலரில் கிடைக்கும். அதனால் கலருக்காக மாத்திரம் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது தேவையில்லைன்னா 1/2 கப் வெல்லம் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் பாகு காய்ச்ச தேவையில்லை. இந்த மாதிரி வெல்லம் கொதிச்சு கரைஞ்சி வரட்டும். வெல்லத்தை இன்னும் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். வெல்லம் பாகு காய்ச்ச தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெல்லம் கொதிக்கிறப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலையை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கணும். இந்த மாதிரி மாவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கிளறி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேமில் இப்போ மாவெல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சமாக ஹீட் ஆகிட்டு வரட்டும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். மாவில் இருக்கிற பாகெல்லாம் இந்த மாதிரி ஒட்டி வர்றப்போ மாவு இந்த மாதிரி திரண்டு வரப்போ இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாத இந்த பதம் பர்ஃபிக்கு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நாம் இன்னொரு தட்டில் நெய் தடவிக்கலாம். நமக்கு தேவையான ஷேப்பில் இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய் தடவின பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது சூடாக இருக்கிறப்பவே இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான்.
முந்திரி பருப்பு விரும்பினா சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் சூடாக இருக்கிறப்போவே பர்ஃபியை நமக்கு தேவையான சைஸுக்கு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான சைஸுக்கு இதை நம்ம வெட்டி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான சைஸில் இதை நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இந்த அளவு வெட்டி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இது வந்து ஆறின பிறகு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம பர்ஃபி சூப்பராக எல்லாம் ஸ்லைஸாக நம்ம வெட்டி எடுத்தாச்சு. ஆறிடுச்சு. நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்வீட் செய்கிறப்போ நமக்கு தேவையான ஸ்வீட்ஸை இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செய்கிறப்போ நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக 2 இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு நமக்கு தேவையான 2 ஸ்வீட்ஸ் நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணியாச்சு. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.